அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய மொத்த பாடல்கள் எத்தனை? பட்டுக்கோட்டையார் எழுதிய மொத்த பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன்ல பாருங்க. மொத்த பாடல்கள் 56 என்பது சரியான ஒன்று. பவளவாய் இச்சொல்லில் உவமேயம் உவமை முறையே என்னென்ன? பவளவாய் இதில் உவமை அப்படின்னா என்ன? ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவது உவமை. இதில் ஒப்பிடும் பொருள் பார்த்தீங்கன்னா உவமானம். அதே பார்த்தீங்கன்னா ஒப்பிடப்படக்கூடிய பொருள் உவமேயம். உவமானம் உவமை ரெண்டும் ஒன்று தான். இதில் பவளவாய் இதில் ஒப்பிடப்படும் பொருள் வாய், ஒப்பிடப்பட்ட பொருள் படக்கூடிய பொருள், அதாவது ஒப்பிட்ட பொருள் வாய், ஒப்பிடப்பட பொருள் பார்த்தீங்கன்னா பவளம். இதில் உவமை வாய் மற்றும் பவளம். வேலு நாச்சியாரின் பெண்படை பிரிவின் பெயர் என்ன? வேலு நாச்சியார் ஒரு பெண் படைப்பிரிவை வச்சிருந்தாங்க. அதனுடைய பெயர் என்ன? ஆப்ஷன்ல உடையாள் என்பது அந்த பெண் படைப்பிரிவின் பெயராகும். முடியரசன் இயற்றாத நூல் எது? இதுல பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அதெல்லாம் அவரால் இயற்றப்பட்டது. நீலமேகம் என்பது அவரால் இயற்றப்படாத நூல்காகும். கீழ்காணும் தொடர்களை கவனித்து சரியான தொடரை தேர்ந்தெழுதுக. உவமை உவமானம் எனவும் அழைக்கப்படும். உவமை உவமேயம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் வருவது உவம உருபு. இதில் வாய் போன்ற வாய்ப்பவளம் பார்த்தோம். அதே பவளவாய். அப்போ வாய்ங்கிறது உவமை அல்லது உவமானம், அதாவது உவமிக்கப்படும் பொருள் வாய், உவமிக்க பயன்படும் பொருள் பார்த்தீங்கன்னா உவமேயம் என அழைக்கப்படுகிறது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று. உவமை அப்படிங்கிறது உவமானம் எனவும் அழைக்கப்படும் என்பது சரிதான். காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் யார்? காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் யாருன்னு பாருங்க. ஆப்ஷனில் கேம்பல் என்பவர் தான் காளையார் கோவில் மீது படையெடுத்த ஆங்கிலேயர். சின்னையா விசயரங்கம் என்பது பின்வரும் எந்த கவிஞரின் இயற்பெயராகும்? சின்னையா விசயரங்கம். ஆப்ஷனில் தமிழொலியின் அவருடைய இயற்பெயர் தான் சின்னையா விசயரங்கம் என்பதாகும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூலினை தேர்ந்தெடுக்கவும். அவர் 2 நூல்களை பாடியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலையை இயற்றியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பின் வருவனவற்றுள் எது ஒன்று ராமலிங்கனாரின் நாடகம் அல்ல? நாமக்கல் கவிஞர் அவர் இயற்றிய நாடகம். ஆப்ஷன்ல எது கிடையாது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை என்பது அவர் இயற்றிய நாடகம் கிடையாது. காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்ன? காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி என்பதாகும். எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மழையளவு இவ்வடிகளை பாடியவர் யார்? எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மழையளவு இவ்வடிகளை பாடியவர் ஆப்ஷன்ல கண்ணதாசன் என்பது சரியான விடை. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது என்ன? நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள். பின் வருபவர்களுள் யார் ஒருவர் உவே சாமிநாதனின் மாணவராவார்? பின் வருபவர்களில் யார் ஒருவர் உவே சாமிநாதரின் மாணவர் ஆவார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கீவா ஜெகநாதர் ஊவைசாவின் மாணவர் ஆவார். பின் வருவனவற்றுள் எது ஒன்று குன்றக்குடி அடிகளாரின் நூல் கிடையாது? நூல் அல்ல. பின் வரும் நூல்களில் எது ஒன்று குன்றக்குடி அடிகளாரின் நூல் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 கால் மண்டபம் என்பது சரியான விடை. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல இத்தொடரின் மறைபொருள் என்ன? மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல இத்தொடரின் மறைபொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயங்குதல் என்பது சரியான விடை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுமானம் உன் எல்லை என்று பாடியவர் யார்? தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானம் உன் எல்லை என்று பாடியவர் ஆப்ஷன்ல தாராபாரதி அவர்கள். பின்வரும் எது ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் அல்ல? பின்வரும் எது ஒன்று பட்டுக்கோட்டையாரின் சிறப்பு
பெயர் கிடையாது. மக்கள் கவிஞர், பொதுவுடைமை கவிஞர், பாமர மக்கள் கவிஞர் இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயராகும். மேடை கவிஞர் என்பது தவறான பெயராகும். முடியரசனால் இயற்றப்பட்ட ஊன்றுகோல் என்ற நாடகம் யாருடைய வாழ்வியலை பற்றியது? ஊன்றுகோல் இந்த நாடகத்தை இயற்றியவர் முடியரசன். இது யாருடைய வாழ்வியலை பற்றியது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பண்டிதமனை கதிரேச செட்டியார் வாழ்வியலை பற்றியது தான் ஊன்றுகோல் என்ற நாடகம். இது முடியரசனால் இயற்றப்பட்டது. சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் இலக்கியம் யாது? சமுதாய பாட்டு ஆப்ஷனில் பாருங்க, பெரும்பானாற்று படை தான் சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. வாய்ப்பேச்சில் தமிழுண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டா என்று பாடியவர் யார்? வாய்ப்பேச்சில் தமிழுண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டா என்று பாடியவர் ஆப்ஷனில் முடியரசன் ஆவார். பின்வரும் உவமை தொடர்களில் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும். இதில் கம்பி நீட்டல், சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல், காணல் நீர் இருப்பது போல் தோன்றுமானால் இல்லாதது, கொட்டி அளத்தல், மிகுதியாக பேசுதல், பஞ்சாய் பறத்தல், பயனின்றி இருத்தல் என்பது தவறாக பொருந்தியுள்ள இணை. ஆப்ஷன் சி தான். பஞ்சாய் பறத்தல் என்பது பயனின்றி இருத்தல் என்பது தவறான ஒன்றாகும். அடுத்தது நூல், அது இயற்றப்பட்ட நூற்றாண்டு. திருக்குறள் எந்த நூற்றாண்டு? நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள், திருக்குறள் 2ஆம் நூற்றாண்டு, நாலடியார் 7ஆம் நூற்றாண்டு, நான்மணிக்கடிகை 4ஆம் நூற்றாண்டு, இனியவை 40 5ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று. காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன்பொருள், இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயிலில்லை ஒன் பொருள், இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷனில் நான்மணி கடிகை என்பது சரியான விடை. கபிலன் ஒரு அவசர குடுக்கை, இதுல அவசர குடுக்கை என்ற ஓமை தொடரின் பொருள் என்ன? அவசர குடுக்கை இதுல பாத்தீங்கன்னா எண்ணி துணியாதவன் என்பதுதான் சரி. சிந்தனையின்றி செயல்படுவான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது எடுப்பார் கைப்பில்லை, யார் என்ன சொன்னாலும் சொல்றது தான் உங்களுக்கு சிந்தனையின்றி செயல்படுபவன் வரும். இதற்கு அவசர குடிக்கைனா ஒரு எண்ணி துணியாதவன் என்பது சரியான விடை. எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து, இந்த மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து, இந்த மேற்கோள் இடம்பெற்ற நூல் நாலடியார் என்பது சரியான விடை. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, இதுல வைப்புலி என்ற சொல்லின் பொருள் என்ன? வைப்புலி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொருள் சேமித்து வைக்கும் இடம் என்பது சரியான விடை. கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி, இந்த பாடல் வரி இடம்பெற்றது எந்த நூலில்? கள்ளத்தின் ஊச்சும் கரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 550 இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. எத்திசை செலினும் அத்திசை சோரே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எத்திசை செலினும் அத்திசை சோரே இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன்ல புறநானூறு என்பது சரியான விடை. முதுமொழி காஞ்சி எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? முதுமொழி காஞ்சி இது இயற்றப்பட்ட பாவகை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல குறள் வெண் செந்துரை என்ற பாவகையால் இயற்றப்பட்டுள்ளது. கடைசி ஒன்று, துன்பம் மறைதல் என்பதை உணர்த்தும் பின்வரும் உவமை தொடரை தேர்ந்தெடுக்க. துன்பம் மறைதல் எப்ப மறையும்? பகலவனை கண்ட பனி போல துன்பம் விலகியது என்பது சரியான விடை. கூட்டல் ஊதி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? ஆப்ஷன்ல தாது கூட்டல் ஊதி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது தாதூதி என்பது சரியான விடை. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இந்த ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திருந்து ஆ இ என வழங்குகின்றன. இதுல பாத்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்துருப்போம். அந்த இந்த அதெல்லாம் வந்து திரிந்து தான் ஆ இ என திரிந்து தான் அந்த இந்த என பெறும். இதுல 2 கூற்றுகளுமே சரி. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள்,
அந்த இந்த ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திருந்து ஆ இ என வழங்குகின்றன என்பது 2 கூற்றுகளுமே சரி. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. இதுல முரசோட வகையில பொருந்தாத முரசு பார்த்தீங்கன்னா வீர முரசு, நியாய முரசு, தியாக முரசு, இதெல்லாம் முரசு வகை. மந்தார முரசு என்பது பொருந்தாத ஒன்றாகும். அகர வரிசைப்படி சொற்களை சரி செய்க. அட்டை, அக்கால், அச்சம், அங்காடி, அஞ்சல், அண்டம், அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அடுத்த எழுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கால், அங்காடி, அச்சம், அஞ்சல், அட்டை, அண்டம் என்பது சரியான அகரவரிசை. பின்வரும் வினா எழுத்துக்களில் எது ஒன்று சொல்லின் இறுதியில் தோன்றி வினாவை எழுப்பாதது? எந்த ஒன்று சொல்லின் இறுதியில் தோன்றி வினாவை எழுப்பாதது? இதுல 5 வினா எழுத்துக்கள். ஏ, ஏ, யா, ஆ, ஓ, இது 5 வினா எழுத்துக்கள். சொல்லின் முதலில் இறுதியில் தோன்றி வினாவை எழுப்பாதது யா. யா வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் முதலில் தான் வரும் யா. நெற்றி, புருவம் என்ற இரு பொருள் குறிக்கும் சொல்லினை தேர்வு செய்க. நெற்றி, புருவம். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நாமம்னா பெயர்னு வரும், கமலம்னா தாமரை, குஞ்சி அப்படின்னா முடி, தலைமுடியை குறிக்கும். இதுல நுதல் என்பதுதான் நெற்றி, புருவம் என்ற இருபொருள் குறிக்கும் சொல்லாகும். பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக திருத்துக. தேத்தண்ணி. தேத்தண்ணினா என்னன்னு பார்த்தோம், தேநீர் என்பது சரியான விடை. பின்வரும் தொடர்களில் சரியான தொடரை தேர்வு செய்க. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. உவமை தொகையின் வல்லினம் மிகும். இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். 1, 2, 4 கூற்றுகளும் சரி. இப்போ வடக்கு பக்கம் அப்படின்னா அந்த வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம்னு திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும், மிகாது என்பது தவறானது. இதுல ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. விழுந்ததங்கே, இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? விழுந்ததங்கே. ஆப்ஷன்ல விழுந்தது கூட்டல் அங்கே என்பது சரியான விடை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆறு உய்த்து, ஆறு கூட்டல் உய்த்து. அதே மாதிரி மண் உயிர், மண் கூட்டல் உயிர். பெருங்கரி, இதுல பெருமை கூட்டல் கரி. பெரிய கிரி கூட்டல் கிரி என்பது பெருங்கிரி அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கிரின்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் 1, 2 மற்றும் சரியான இணையாகும். பொருத்துக. அழகம் அப்படின்னா என்ன? அழி, ஆழம், உலகம், உளம். ஆப்ஷன்ல அழகம் அப்படிங்கிறது பெண் மயிரை குறிக்கும். அடுத்தது அழி என்பது அழி என்பது வண்டை குறிக்கும். ஆழம் விஷம், உளம் அப்படின்னா திரண்ட கல்லை குறிக்கும். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்றாகும். சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுல பாத்தீங்கன்னா மேடை பேச்சு. மிகுந்த பயனை தர வல்லது என்பது சரி. இதுல இப்பு வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பு, இதுல இப்பு, மேடை பேச்சு அப்படிங்க. அதனால ஆப்ஷன் பி தான் சந்தி பிழையற்ற தொடராகும். தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க. இதுல எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது? வல்லுரம் பசுவின் இறைச்சி, மருகினா மருமகள், குறஞ்சி ஓர் ராகம், புனை என்பது தெப்பம் என்பது தவறான இணையாகும். பின்வருவனவற்றுள் தவறாக இணைந்துள்ள இணை எழுத்து இணையை கண்டறிக. இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இக்கு, இங்கு. இக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கு வரும். அதே மாதிரி இன்னுக்கு வந்து இச்சுங்கிறது இணை எழுத்து. அப்போ இக்கு இஞ்சுங்கிறது தவறான இணை எழுத்து இணையாகும். இக்குக்கு இங்கு, இன்னுக்கு இச்சு வரும். பின்வரும் குறில் நெடில் சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்கவும். இசையெனும் கலை, வயலில் உழும் காலை, ஓவிய கலை, சூரியன் மறைவது காலை. இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா திரைப்படம் முடிந்தவுடன் மக்கள் கலைந்து செல்கின்றனர். தினமும் காலையில் எழ வேண்டும். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடராகும். உலை, உலை
ஊளை. இருக்குறில் நெடில் சொற்களின் பொருள் முறையே. உளைனா என்ன, ஊளைனா என்ன? ஆப்ஷன்ல உளைன்னு பார்த்தீங்கன்னா பெண் மானை குறிக்கும். ஊளை செய்வினை பயனை குறிப்பதாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. பின்வரும் சொற்றொடரில் சந்திப்பிழையில் அமைந்த சொல்லை தேர்வு செய்க. இதுல விழிப்புணல், பாட்டு போட்டி, உலக பந்து, எழுதாத பாடல். எழுதாத பாடல் அப்படின்னு வராது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. மண் கூட்டல் களம், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? மண் கூட்டல் களம், இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது மட்களம் என்பது சரியான விடை. பொறுத்துக. இடம், சினை, தொழில், பொருள். இல்லை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இடம் அகத்தினன், சினை குறுந்தாளன், தொழில் கடுநடையன், பொருள் குழையினன். இதில் ஆப்ஷன் சி தான் அனைத்துமே வந்து சரியா நேரா பொருத்தப்பட்டுள்ளது. தவறான ஒருமைப்பன்மை இணையை தேர்வு செய்க. ஓடியது, ஓடின, அது, அவை, என்னிடம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்மிடம்னு வரும். இதில் தம்மிடம் என்பது தவறானது. நல்லவன், நல்லவர். இதில் ஆப்ஷன் சி என்னிடம், எம்மிடம்னு வந்திருக்கணும். இதான் வந்து தவறான ஒருமைப்பன்மை இணை. எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓங்கியது, இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? கண்டிப்பா தாழ்ந்தது என்பது சரியான விடை. எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. ஆத்துக்கு குளிக்க போன ஆம்பளை பிள்ளைங்க திரும்பி வரல. இதுல சரியான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றிற்கு குளிக்க போன ஆண் பிள்ளைகள் திரும்பி வரவில்லை என்பது சரியான தொடராகும். அடிக்கோடிட்ட சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இதுல ஒருத்தார் வேர்ச்சொல்னா என்ன வரும்? சொல்லின் அடிச்சொல்லா இருக்கும், கட்டளையா இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஒரு என்பது சரியான வேர்ச்சொல். ஒற்று பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. பல்லார் பகை குழலிர் பத்தெடுத்த தீமையதே. இதுல சரியானது பார்த்தீங்கன்னா பல்லார் பகை குழலின் பத்தடுத்த தீமைத்தே என்பதுதான் சரியான ஒற்று பிழையற்ற தொடராகும். இருவினைகளின் சரியான நிரப்புக. போ, செல். வீட்டை விட்டு வெளியே போ. பணிக்கு நேரமாகிவிட்டதால் விரைவாக செல். பணிக்கு நேரமாகிவிட்டதால் விரைவாக போ. வீட்டை விட்டு வெளியே செல். பரிசு பெற வேகமாக போ. தந்தை காத்திருக்கிறார், அவருடன் செல். இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போ, பணிக்கு நேரமாகிவிட்டதால் விரைவாக செல் என்பதுதான் சரியான இருவினை அமைந்த தொடராகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆப்ஷன்ல இதுல மரபு பிழையற்றது ஆப்ஷன் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். நரி ஊளையிடும் என்பது மரபு பிழையற்றது. இறந்த கால தெருநிலை தொடரை நிகழ்கால தெருநிலை தொடராக மாற்றுக. இறந்த காலத்துல நிகழ்கால என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்கின்றனர் என்பது சரியான ஒன்று. குறிப்பு பெயரச்சம் அல்லாத ஒன்றை தேர்வு செய்க. இதுல கரிய குதிரை, புதிய நட்பு, உள்ள பொருள், உண்ட கபிலன். இது வந்து குறிப்பு பெயரச்சம் கிடையாது. தவறாக இணைந்துள்ள இணையை தேர்வு செய்க. இதுல வான்னா தாவுதல், நூ யானை, நவுனா தெப்பம், தேனா தெய்வம், அதாவது இரக்கம், கருணை இப்படின்னு வந்திருக்கணும். டி வந்து தவறான இணையாகும். கடைசி ஒன்று அடிக்கோடிட்ட அயற்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ப்ரொபோசல் அனுப்பப்பட்டது. ப்ரொபோசல்னா பார்த்துருக்கோம். கருத்துரு என்பது சரியான விடை. தனி வாக்கியம் அல்லாத வாக்கியத்தை தேர்வு செய்க. இதுல தனி வாக்கியம் கிடையாதது எது? மலர்விழி வரைந்தாள், மலர்விழியும் கயல்விழியும் வரைந்தனர், கலா பள்ளி சென்றார். இதுல தனி வாக்கியம் அல்லாத வாக்கியம் பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இது வந்து தொடர் வாக்கியமா வரும். மரபு பிஞ்சு வகை பெயர்களை தேர்வு செய்க. முற்றிய தேங்காய், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முற்றிய தேங்காய். ஆப்ஷன்ல நெற்று என்பது சரியான விடையாகும். கேங்லியான், இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன? கேங்லியான்
இதனுடைய சரியான கலைச்சொல் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல நரம்பு செல்திரள் என்பது சரியான கலைச்சொல்லாகும். சுபராதது இதனுடைய சரியான பொருள் என்ன? சுபராதது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. சுபராதது அப்படின்னா வற்றாதது என்பது சரியான விடை. சரியான வரிசையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க. இதெல்லாம் இந்த பாடல்லையே வரும். ஆப்ஷன்ல பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு என்பது சரியான வரிசையில் அமைந்த தொடராகும். டைராணி டிராணி சரியான கலைச்சொல் என்ன? டிராணி இதில் ஒய் சைலண்டாக வரும். டிராணி இதில் சரியான கலைச்சொல் என்ன? டிராணி என்பது கொடுங்கோல் ஆட்சியை குறிப்பதாகும். முத்துக்குடை என்பதை குறிக்கும் சொல் என்ன? முத்துக்குடை இதை குறிக்கும் சொல் என்ன? முத்துக்குடை இதை குறிக்கும் சொல் பார்த்தீங்கன்னா சந்திராதித்தம் என்பது முத்துக்குடையை குறிப்பதாகும். வேதாரண்யம் என்னும் பெயரின் மருவுவை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேதாரண்யம் இதை நம்ம என்னன்னு அழைப்போம்? ஆப்ஷன்ல வேதை என்பது வேதாரண்யத்தின் மருவு வேதை என்பதாகும். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? கனக பரியேறி விரைந்து வருவாய். இதுல கனகம் அப்படின்னா எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல கனகம் என்பது பொன் அதாவது தங்கத்தை குறிப்பதாகும். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பண்டை காலத்தில் டேஸ்களின் கால்களில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள். எதோட காலில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள்? ஆப்ஷன்ல இதுல புல் என்பது பறவையை குறிக்கும். பறவைகளின் கால்களில் ஓலையை கட்டி அனுப்புவார்கள் என்பது சரியான ஒன்று. இதழ் என்னும் சொல் குறிக்காத பொருள் என்ன? இதழ் என்னும் சொல் குறிக்காத பொருளை தேர்வு செய்க. இதுல உதடு, பூவின் இதழ், பனை இதழ், புதுப்புணல் என்பது இதழை குறிக்காத சொல்லாகும். சாறு என்னும் சொல் குறிக்கும் இருபொருளை தேர்வு செய்க. சாறு என்னும் சொல் குறிக்கும் இரு பொருள் எதுன்னு பாருங்க. விழா மற்றும் கல் என்பதை குறிப்பது சாறு என்ற சொல்லாகும். தவறாக இணைந்துள்ள சொல்லை கண்டறி. இதுல தடக்கரி, பெரிய யானை, அடவி, காடு, மடங்கல்னா சிங்கம், வல்லுகிர் அப்படின்னா பெரிய நகம் கிடையாது, கூர்மையான நகம். அப்போ கூர்மையான நகம் என்பது தான் வந்திருக்கணும். வல்லுகிர் பெரிய நகம் என்பது தவறான இணையாகும். இதனால் என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. அம்மா இரவு தோசை சமைத்தால் இதனால் அனைவருக்கும் அன்புடன் பரிமாறினாள். அப்படி பார்த்துட்டே வாங்க. அடுத்த மாதம் தேர்வாணையம் தேர்வுகளை அறிவிக்கும். இதனால் வேகமாக பாடத்தை முடிக்க வேண்டும். இதுல சரியான ஒன்று. பொதுவாக உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். இதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறது என்பதுதான் சரியான. இதனால் என்ற சொல்லை பயன்படுத்தி சரியான தொடர் ஆப்ஷன் சி தான். சரியான வரிசையில் அமைந்த தொடரை தேர்வு செய்க. கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சரியான வரிசையில் அமைந்த தொடர் கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர என்பது சரியான வரிசையில் அமைந்த தொடராகும். அடுத்தது ஆப்ஷன்ல பொறுத்துக. தாழ்குழல், துடியடை, தகர நாளல், தகர நாளன் முளை. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தாழ்குழல் வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. துடியடை உவமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. தகர நாளல் உம்மை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. தகர நாளன் முளை பன்மொழி தொடர். இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடையாகும். கரும்புருவ சிலை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? கரும்புருவ சிலை. இதுல பன்மொழி தொடர் என்பது சரியான விடை. இதுல அளவுன்னா என்ன வரும்? நீட்டல், இது மாதிரி கூட்டல் அப்படிங்கிறது வரும். சுவை, இனிப்பு, கசப்புங்கிறது சுவை பண்பு தொகையா வரும். வண்ணத்துல வண்ணங்கள் வரும். இதுல கரும்புருவ சிலை அப்படிங்கிறது பன்மொழி தொடரை குறிக்கும்.
உடன்பாடு வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்றுக. நான் வருவேன். இதை எதிர்மறையாக நம்ம எப்படி எழுதுவோம்? ஆப்ஷனில் பாருங்க. நான் வாரேன் என்பது தான் எதிர்மறை வாக்கியமாகும், உள்ள தொடராகும். களஞ்சேகால் தொடியே கக்சு என்பது என்ன? களஞ்சேகால் தொடியே கக்சு என்பது எடுத்தல் உம்மை தொகையை குறிக்கும். எடுத்தல் உம்மை தொகை தான் களஞ்சேகால் தொடியே கக்சு என்பது எடுத்தல் உம்மை தொகை. இதில் முகத்தலோ எண்ணலோ பன்மொழி தொகையோ கிடையாது. பொருள் மாறா எதிர்மறை தொடரை தேர்வு செய்க. அழகர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. அவன் ஊருக்கு போகவில்லை. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். இதில் பொருள் மாறாதது எதுன்னு ஆப்ஷனில் பாருங்க. இதில் அழகர் கோவிலில் தங்கச் சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. அடுத்தது காந்தியடிகள் உண்மை பேசாமல் இரார். இதுதான் ஆப்ஷன் பி தான். 1, 3 தான் பொருள் மாறா எதிர்மறை தொடரை குறிக்கும். செய்தி வாக்கியத்தை கட்டளை வாக்கியமாக மாற்றுக. அறம் செய்ய வேண்டும். இதில் வேண்டுமா வேண்டாம் இதெல்லாம் வராது. அறம் செய் அப்படிங்கிறது தான் கட்டளை வாக்கியமாகும். பிறவினை தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷனில் பாருங்க. திருக்குறள் கற்றால், தாய் உணவு உண்டால், தமிழும் பயின்றார், மாதவி நடனம் கற்பித்தாள் என்பது தான் பிறவினை தொடராகும். டிஸ்பர்சன் என்ற இயற்பியல் பதத்திற்கு இணையான கலைச்சொல் என்ன? டிஸ்பர்சன். ஆப்ஷனில் டிஸ்பர்சன் என்பது நிறப்பிறகியை குறிக்கும். தன்வினை சொல்லை பிறவினை சொல்லாக மாற்றுக. உழுதார். இதில் பிறவினை சொல் என்ன வரும்? கண்டிப்பாக உழுவித்தார் என்பதுதான் பிறவினை சொல்லாகும். என் அண்ணன் நாளை வருவான். தொடரை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். இது என்ன தொடர்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது செய்தி தொடரை குறிப்பதாகும். ஹைபாக்சியா. ஹைப்போக்சியா சரியான கலைச்சொல் என்ன? ஹைப்போக்சியா இதனுடைய கலைச்சொல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையை குறிப்பதாகும். தவறான இணையை தேர்வு செய்க. மரபு பெயர்களில் மாடு ஆண் எருது, பெண் நாகு. சிங்கம் ஆண் அரிமா, பெண் பெட்டை. புலி ஆண் தான் பார்த்தீங்கன்னா போத்து, பினாங்கிறது பெண்ணை குறிக்கும். இதுதான் தவறான இணை. குரங்குல ஆண் குரங்கு கடுவன், பெண் குரங்கு மந்தி என அழைக்கப்படும். புலியில் ஆண் தான் பார்த்தீங்கன்னா போத்து, பெண் புலி பினா என்று அழைக்கப்படும். ஆப்ஷன் சி தான் தவறான இணை. சரியான நிறுத்தல் குறியீடு இடப்பட்டுள்ள தொடரை தேர்வு செய்க. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. இல்லை ஐயா இது சிங்கிள் கோட்ஸில் வருது, இது டபுள் கோட்ஸில். இருதிணை செமிகோலன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தவறு. என்னப்பா கொஸ்டின் மார்க் இரட்டை மேல் குறிக்குள்ள என்று கேட்டேன் நான். இதுதான் சரியாக நிறுத்தல் குறியிடப்பட்ட தொடராகும். தவறாக இணைந்துள்ள இணையை தேர்வு செய்க. இதில் பியூராக்ரசி. பியூராக்ரசி அப்படின்னா அதிகாரத்துவம். இதே புர்ஸ்வாசி, புர்ஸ்காசி, காசி வாசியில் பியூராக்ரசி அதிகாரத்துவம், புர்ஸ்காசி முதலாளித்துவம். ஃபேக்ஷனலிசம் பாசிசவாதி கிடையாது, பிரிவினைவாதம்ங்கிற மாதிரி வரும். இம்பீரியலிசம் ஏகாதிபத்தியம். அப்போ இதில் ஃபேக்ஷனலிசம் பாசிசவாதி வராது, பிரிவினைவாதத்துவம்ங்கிறது வரும். இதான் தவறான ஒன்று. இதில் பியூராக்ரசி அப்படிங்கிறது முதலாளித்துவம், சரி அதிகாரத்துவம். புர்ஸ்குவாசி அப்படிங்கிறது முதலாளித்துவத்தை குறிக்கும். எர்கோனமிக்ஸ் என்ற மேலாண்மை சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தேர்வு செய்க. எர்கோனமிக்ஸ். இதற்கு எர்கோனமிக்ஸ் என்பதற்கு பணிச்சூழலியலை குறிக்கும். திருச்செந்தூர். திருச்செந்தூருடைய மருவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊர் பெயர்களின் மருவு சிலபஸில் இருக்கு. திருச்செந்தூர் இதனுடைய மரு ஊ எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சீரலைவாய் என்ற பெயரிலும் திருச்செந்தூர் அழைக்கப்படுகிறது. பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. பௌதீகம் என்பது எதை குறிக்கும்? இது பார்த்தீங்கன்னா இயற்பியலை குறிக்கும் சொல் தான் பௌதீகமாகும். பிழை திருத்துக. ஒரு ஓர். பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்துக்க. ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு வரும், ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு வரும்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆப்ஷனில் சென்னை
ஒரு மாநகரம் என்பதுதான் சரியான விடையாகும். roads were made for journeys not destination. roads were made for journeys not destination. இதற்குரிய இணையான தமிழாக்கம் என்ன? சாலைகள் பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை, அவையே குறிப்பிட்ட இலக்கு அல்ல என்பதுதான் சரியான தமிழாக்கமாகும். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சரியான சொல்லை கண்டறிக. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன? மெத்தை வீடு, இது என்ன சொல்லுவோம்? மாடி வீடு தான் மெத்தை வீடு, மச்சு வீடு அப்படின்லாம் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து நம்ம சொல்லுவோம். அழைப்பு மணி, கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி என்ன பண்ணியது? அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் என்பது சரியான விடை. கிராம்பு பல்லுக்கு வலிமையை தருவதுடன் வாய் துர்நாற்றத்தையும் நீக்குகிறது. கிராம்பு என்னும் சொல் அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? கிராம்பு அதற்கு இணையான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா லவங்கம் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். இதுல சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. உசாருனா என்ன? ஆப்ஷன்ல உசாருனா உசாரா இருந்துக்குன்னா விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கிறது தான் ஆப்ஷன் டி சரியான ஒன்று. சரியான இணையை தேர்க. இதுல ஆர்னமெண்ட்னா அணிகலன் வரும், அவேர்னஸ், டிரான்ஸ்லேஷன், பங்க்சுவேஷன். இதுல சரியான ஒன்று டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு என்பது சரியான விடையாகும். பிழை திருத்துக, சரியான இணையை தேர்வு செய்க. ஓர்னா உயிரெழுத்துங்கிறத எப்பவுமே வரும், ஞாபகம் வச்சுங்க. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பகல் என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை என்னென்ன அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோவியங்கள். இது வண்ணங்கள் குழப்பும் பலகையை, இது எனக்கு மறந்துருச்சு. கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை புனையா ஓவியங்கள் என்று அழைத்தனர். அப்போ சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் என்பதுதான் சரியான ஒன்று. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான். இந்த இடத்துக்கு சரியான சொல் என்ன வரும்? ஆப்ஷன்ல பாருங்க, துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரியான ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை என்ன? ஐதீகம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு என்பதுதான் சரியான விடை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். உபசரித்தல். அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன வரும்? உபசரித்தல் என்பதற்கு விருந்தோம்பல் என்பது சரியான சொல்லாகும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. கம்ப்யூட்டர் துறை, கந்தன் தேட்டரில், மிஷின்கள். இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கடல் நீர் உப்பாக இருக்கிறது என்பது சரியான ஒன்று. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுல அப்படி பாருங்க, இது எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஊர் என்பது சரியான ஓர் அமைந்த தொடராகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் என்பது சரியான விடையாகும். பிழை திருத்துக. ஒரு ஓர். இது நிறைய கொடுத்துருக்கோம். இதில் அந்த ஓருங்கிறது உங்களுக்கு எப்பவுமே தவறாக வரக்கூடாது. ஆப்ஷனில் பாருங்க, ஒரு அணில் மரத்தில் ஏறின. இது உயிரெழுத்து ஆவல வருது. அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இதில் ஓர் அணில் மரத்தில் ஏறின என்பதெல்லாம் தவறு தான். ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பது சரியான ஒன்று. திருநின்ற ஊர் எனும் பெயரின் மருவு என்ன? திருநின்ற ஊர். இந்த ஊரின் மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்ணனூர் என்பது சரியான விடை. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வதற்கு என்ன பெயர்?
பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை என்று அழைக்கப்படுகிறது. தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது? தில்லை தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம் என்பது சரியான விடை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உணவு. இது அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பசித்தவனுக்கு உணவு கொடு என்பது சரியான விடை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பேணி தமரா குழல். இந்த விடுபட்ட இடத்துல என்ன சொல் வரும்? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் என்பது சரியான விடை. பெரியாரைங்கிறது. வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் நின்றனர். இதுல சரியான சொல் என்ன வரும்? வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் என்பது சரியான ஒன்று. பிழை திருத்துதல் ஒரு வச்சுதான். இதற்கு சரியான ஒன்று என்ன வரும்? ஒரு ஏரி வராது, ஓர் ஏரி வராது, ஓர் ஏரி என்பது சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. கான்னா என்ன? உழுவை, மடங்கள், என்கு. இதுல கான்னா காட்டை குறிக்கும், உழுவை புலி, மடங்கள் சிங்கம், என்கு என்பது கரடியை குறிக்கும். இதுல நவீனா மான்னு நிறைய பார்த்துருக்கோம். இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? ஸ்மார்ட் போன் என்பது திறன் பேசியை குறிப்பதாகும். செயலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? செயலர் யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா மாலுமியை குறிப்பதாகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை வானம் ஊன்றிய மதலில், இரவில் மாட்டிய மதலை, காணம் பாடிய மதலில். இதுல சரியான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம் ஊன்றிய மதலை அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. மறுவு சொல் இணையான இணைகள் என்ன? இதுல சைதை சைதாப்பேட்டை, மயிலை மயிலாப்பூர், நெல்லை திருநெல்வேலி, கும்பை கும்பகோணம் என்பது தவறு. இதற்கு ஆப்ஷன்ல 1, 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் ஓர் அதே மாதிரி தகுந்த இடத்தில் சேர்க்கங்கிறது நிறைய பார்த்துருப்போம். இதில் ஓருங்கிறத மறந்துடாதீங்க. ஓர்னா உயிரெழுத்து, ஒருங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ல அணினாலும் அழகை குறிக்கும், வனப்புன்னாலும் அழகை குறிப்பதாகும். இதில் மேனின்னா உடல், இதில் வந்து சிரிப்புன்னா நகை அப்படிங்கிறது வரும். சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? சூம்பல், சிவியல், அழியல். இதில் 10th நம்ம அந்த தமிழ் சொல்வளத்தில் படிச்சிருப்போம். சூம்பல், சிவியல், அழியல் என்பது கெட்டுப்போன காய்கனி வகைகளை குறிப்பதாகும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. தியாலஜி. தியாலஜி என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ல பாருங்க. தியாலஜி இறையியல் என்பதை குறிப்பதாகும். அகிம்சை என்ற தத்துவத்தை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளில் இருந்துதான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறியவர் யார்? அகிம்சை என்ற தத்துவத்தை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளில் இருந்துதான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறியவர் ஆப்ஷன்ல டால்ஸ்டாய் என்பது சரியான விடை. சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை தேர்க. மழையில் மண்டுகம் மாய்ந்தது. மண்டூகம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மண்டூகம் மழையில் மாய்ந்தது என்பதுதான் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடராகும். திருக்குறளை நிறைவு செய்க. துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தவார் வாய் நூற்கிற்பவர். இதுல எந்த சொல் வரும்?
ஆப்ஷனில் பாருங்கள், துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தர்வாய் நோக்கிற்பவர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். ஆப்ஷன் சி வந்து சரியான சொல்லாகும். வங்கம் எனும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம். ஆப்ஷன்ல வங்கம் என்பது கப்பலை குறிக்கும் சொல்லாகும். இறைத்தோறும் ஊரும் கிணறு என்று கூறும் இலக்கியம் எது? இறைத்தோறும் ஊரும் கிணறு என்று கூறும் இலக்கியம் ஆப்ஷன்ல பாருங்க, பழமொழி 400. இந்த வரியை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி 400 ஆகும். பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. திரிகடுகம் வைணவ சமயத்தை சார்ந்த நூல். நல்லாதனார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காப்பு செயலில் திருமாலை பற்றி தான் பாடியிருப்பார். அதனால இது சரியான ஒன்று. இனியவை 40 வெண்பா என்னும் பாவகையால் பாடப்பட்ட பார்த்தீங்கன்னா இனியவை 40ல் 40 பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்களை கொண்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் 1, 2 சரி. இனியவை 40 நூலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 124 இனிய சொல், 123 என்பது தவறானது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று. சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதில் பேச்சு வழக்கு எழுப்புகிறேன், எழுப்புகின்றேன், எழுப்புகின்றான். இதில் நம்ம பேச்சு வழக்கு இதோ எழுப்புறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் சரியான பேச்சு வழக்கு. பொறுத்துக. சங்ககால ஔவையார் நூல்கள். புறநானூறில் எவ்வளவு பாடல்கள் இயற்றியுள்ளார்? அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். புறநானூறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 7 பாடல்கள். அதே மாதிரி அகநானூறில் 15 பாடல்கள், குறுந்தொகையில் 33 பாடல்கள், நற்றிணையில் 4 பாடல்களை இயற்றியுள்ளார். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. இது வந்து சங்ககால ஔவையார் இயற்றிய மொத்த பாடல்கள் எந்தெந்த நூல்களுங்கிறது முக்கியமான கேள்வி. அரைக்காணி முந்திரி எண் அளவு என்ன? முந்திரி என்ன சொல்லுவோம்? 1 அதாவது 1/320 முந்திரி. அரைக்காணி முந்திரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3/320 என்பது தான் அரைக்காணி முந்திரியை குறிக்கும். இதில் தவறாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது சங்ககால ஔவையார் நூல்களில் புறநானூறு எத்தனை பாடல்கள் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது தவறான ஒன்று தான். புறநானூறில் மொத்தம் 33 பாடல்கள், அகநானூறில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா 7 பாடல்கள், நற்றிணையில் 15 பாடல்கள் பாடியிருக்காரு. 4, 2, 3, 1 என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் சாரி. ஆப்ஷன் பி வந்து இதற்கு தவறான ஒன்று. அதாவது புறநானூறில் அவர் பாடிய ஔவையார் பாடியது 33, அகநானூறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாடல்கள், குறுந்தொகையில் 3 பாடல்கள், நற்றிணையில் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாடல்களை இயற்றியுள்ளார். அடுத்தது இதில் அரைக்காணி முந்திரிங்கிறது 3/320 என்பது அரைக்காணி முந்திரியாகும். இருபொருள் தருக. அலை என்பது எதை குறிக்கும்? அலை. இதில் இருபொருளில் பார்த்தீங்கன்னா அலை என்பது கடல் அலை மற்றும் அலைந்து திரிதலை குறிப்பதாகும். தமிழன் கண்டாய் என்று தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் என்ன? தமிழன் கண்டாய் என்று தமிழன் என்ற சொல் முதலில் ஆடப்படும் இலக்கியம் அப்பர் தேவாரம் என்பது சரியான விடை. தவறாக இணைந்துள்ள இணையை தேர்வு செய்க. முதலில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொற்கள். இதில் வெள்ளம் அப்படிங்கிறது பதிற்றுப்பத்தில் வரும். மீன், குறுந்தொகை, அரசு, திருக்குறள், கோடை, புறநானூறு என்பது தவறான ஒன்றாகும். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? உவர்மண் நிலம் அது பார்த்தீங்கன்னா கூவல் என்று அழைக்கப்பட்டது என்பது சரி.
வீரமாமுனிவர் சதுரகராதி எப்போது முதலில் வெளிவந்தது? வீரமாமுனிவரின் சதுரகராதி அவர் இயற்றிய தமிழில் முதலில் வந்த முதல் அகராதி சதுரகராதி. அது வெளிவந்த ஆண்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 1732ஆம் ஆண்டு வெளிவந்தது. பின்வரும் கூற்றுகளை கவனித்து தவறான கூற்றினை கண்டறிக. ஆப்ஷனில் பாருங்க, திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. திராவிட மொழிகளின் வினை சொற்கள் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை தெளிவாக காட்டுகிறது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை மற்றும் அஃறிணை ஒருமையில் காணப்படுகிறது என்பது தவறான ஒன்று. இதில் ஆப்ஷன் சி தான் தவறான கூற்றாகும். பின்வருவற்றுள் எது ஒன்று சாமிநாதரின் உரைநடை நூல் அல்ல? ஊவேசா அவருடைய உரைநடை நூல் எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த வள்ளியம்மை பஞ்சரத்தினம், திருலோக மாலை, கலைமகள் துதி இதெல்லாம் அவரால் இயற்றப்பட்ட உரைநடை நூல். கயற்கண்ணி மாலை என்பது உரைநடை நூல் கிடையாது. ஜியு போப் திருவாசகம் மற்றும் திருக்குறளை முறையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளியிட்ட ஆண்டுகள் என்ன? முதல்ல திருக்குறளை தான் மொழிபெயர்ப்பார். அடுத்த 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் திருவாசகத்தை மொழிபெயர்ப்பார். அப்போது திருவாசகம் பார்த்திங்கன்னா 1900, திருக்குறளில் 1886 முதல்ல இரண்டாவது திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார். படித்த பெண்கள் என்ற நாடகத்தை எழுதி வெளியிட்டவர் யார்? படித்த பெண்கள் என்ற நாடகத்தை எழுதி வெளியிட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பிழை திருத்துக, சரியான இணையை தேர்வு செய்க. 1 கூட்டல் மரம், இதுக்கு என்ன வரும்? ஒரு மரம். மாங்கிறது வரதுனால இதில் ஒருங்கிறது சரியான ஒன்று. ஓர் எதுக்கு வருங்கிறத உங்களுக்கு தெரியும், உயிர் எழுத்துக்கு ஓர் வரும். ஊர் பெயர்களின் மறு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திந்திரி வனம், இதான் மருவி என்ன இருக்கு? திண்டிவனம். திந்திரி அப்படின்னா புளியங்காடு என்பதைத்தான் குறிக்கும். முதல்ல திண்டிவனம்ங்கிறது திந்திரி வனம் என அழைக்கப்பட்டது. திந்திரி அப்படின்னா புளியங்காடு என்பது சரியான மருவு. நீகான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நீகான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாவாய் ஓட்டுபவன் என்பது சரியான ஒன்று. பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். முடியரசன் பாரதிதாசனுடன் நெருங்கி பழகி முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவராவார். எனவே பெரியார் இவரை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைச்சிருப்பாரு. ஆனால் அவரை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தவர் அண்ணா அவர்கள். பெரியார் என்பது தவறு. இதில் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், அதாவது கூற்று 1 மட்டும் சரியானது. செங்கற்பட்டு இதனுடைய மருவு பெயரை எழுதுக. செங்கற்பட்டுக்கு என்ன வரும்? ஆப்ஷன்ல செங்கை என்பது சரியான மருவு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும், அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கவிழும், மலைமுகட்டில் மேகம் கவிழும், காலை ஒளியினில் மலரிதழ் கவிழும், சோலை பூவினில் வண்டினம் கவிழும் என்பதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதில் பேச்சு வழக்கு தொடர் என்ன? எங்கே போகிற, எங்கடா போகின்றாய், எங்கே போகின்றாய். இதில் பேச்சு வழக்கு என்ன சொல்லுவோம்? எங்கடா போகிற என்பது தான் சரியான பேச்சு வழக்கு. அகரவரிசையில் அமைந்த சொற்களை கண்டறிக. மாவரிசை மா, மா, மீ, மீ, மு, மூ. இதில் சரியானது 1. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம் என்பது சரியான அகரவரிசை. இருபொருள் தருக. 6. 6ன்னா நதியை குறிக்கும் மற்றும் எண்ணெய் குறிக்கும் சொல் தான் 6 என்பதாகும். பிழை திருத்துக, சரியான இணையை. 1 கூட்டல் உலகம், இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஓர் உலகம் என்பது தான் சரியான ஒன்று. உயிரெழுத்து ஊ வரதுனால கண்டிப்பாக அதுக்கு முன்பு ஓருங்கிறது வரும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.